ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே சரிப்பா, இதுக்கப்புறம் இதை மர்டர் கேஸா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப கரெக்டா ஹீரோ ரூம்ல இருந்து அந்த சின்ன பையன் வேற என்னை யாராவது புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் போது ஜூனியர்காரன் அவன் ஒரு டிடெக்டிவ்ங்கிறத மறந்துட்டு அந்த பையன் பின்னாடி ஓடலான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீனியர் அந்த ஃபாரன்சிக் டீம்ல இருக்கிற ஒரு லேடிக்கு கால் பண்றாரு, எப்படி நீங்க இத மர்டர்னு சொல்லலாம்னு கேட்கறக்காக. ஆனா அந்த லேடி சீனியரை பேச விடாம, எங்க மேல உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தா டைரக்டா கூட வந்து அடிச்சுக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு இனிமேல் அந்த ஜூனியரை மட்டும் அனுப்பாதீங்கன்னு சொல்றாங்க. சோ இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த ஜூனியர் காரணம் அட்டாப்சி நடந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக அங்க வந்திருக்கான். இவன் நேரமா என்னன்னு தெரியல. அந்த சமயத்துலதான் அந்த இறந்து போன லிம்மோட உடம்ப அறுத்து ஹார்ட்டை வெளியெடுக்கிறானுங்க. அப்ப அந்த அட்டாப்சி பண்ற லேடி இருந்துட்டு இந்த ஹார்ட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஜூனியர் காரனுக்கு அதை பார்க்கும் போது ஏதோ டொமேட்டோவெல்லாம் கட் பண்றாங்கல்ல அந்த மாதிரிதான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல பீர் பொங்குற மாதிரி காட்டுறாங்க. வேற ஒண்ணுமில்ல, இந்த ஜூனியர் வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு இதை பார்க்க. அதுக்கப்புறம் அந்த லேடியும் அவனோட லிவரை வேற கையில் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல ஏதாவது பாய்சன் இருக்குன்னு நாங்க நினைச்சோம், பட் இதுலயும் எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும் போது இவனுக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமா கொமட்ட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனோட ஸ்கின்னை கட் பண்ணும் போது இவனுக்கு ஏதோ பொட்டேட்டோல இருந்து தோலெல்லாம் உரிக்கிற மாதிரி தெரியுது. அந்த லேடி வந்துட்டு சாகருக்கு முன்னாடி இவன் எதையும் சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற ஜூனியர்கார சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துட மாட்டிருக்கு. இவன் ரொம்பவே திக்கி திணங்கிட்டு இருக்காங்கிறது அந்த லேடிக்கு புரியுது. ஏன்பா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும் போது பயவுல மூச்சை இழுத்து கண்ட்ரோல்ல நிக்கிறான். சோ இத்தனை நேரமா பொங்கி வந்த பீரு ஓரளவுக்கு அடங்குது, அதாவது இவனோட வாமிட் கண்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த லேடியும் அட்டாப்சி பண்ணிட்டு இருக்கிற பாடிக்குள்ள கையை விட்டு கிண்டி கிளறாங்க. இவனால இதெல்லாம் பார்க்கவே முடியல. அப்ப அந்த லேடி வந்துட்டு இவனுக்கு பாய்சன் கொடுத்துருப்பாங்களோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 500 டெஸ்ட்டுக்கு மேல எடுத்தோம், ஆனா எதுலயுமே மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் தான் தம்பி கடைசியா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம், நேச்சுரல் பாய்சன் கொடுத்துருக்காங்க, அதுவும் பப்பர் ஃபிஷ் பாய்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாடியோட தலைக்குள்ள கை விடுறாங்க. இவனுக்கு ஏதோ ஆரஞ்சு தோலெல்லாம் உரிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸா பிளேடு மாதிரி எடுத்து அங்க இருக்கிற பாடியோட மண்டையை அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவனுக்கு ஏதோ பிரெட் கட் பண்ற மாதிரியே விஷன் வருது. இருக்க ஜூனியரோட நிலைமை மோசமாயிட்டே போகுது. காதெல்லாம் செவந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இவங்களும் அந்த மண்டைக்குள்ள இருந்து மூளையெல்லாம் வெளியே எடுக்கும் போது இவனுக்கு ஏதோ எக்கெல்லாம் உடச்சு ஊத்துற மாதிரியே தோணுது. அந்த அளவுக்கு கேராய் நின்றுட்டு இருக்கான். இதுக்கு மேலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அப்படின்னு வாமிட் பண்ற மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்கறான். எல்லாருமே ஒருத்தர் மூஞ்சிய பாக்குறாங்க. பயபுல கரெக்டா வாமிட்டையும் பண்றான். யோசிச்சு பாருங்க, வாமிட்டை காட்டாம ஏதோ பனிமலையெல்லாம் உடஞ்சு செதறி வருது. இன்னொரு பக்கம் காட்டாறு அருவி போல கொட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு ராக்கெட் இங்க இருந்து கிளம்பி போகுது. அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் வாமிட் பண்ணி அந்த இடத்துல நார் அடிச்சிருப்பான். இந்த அத்தனை விஷயத்தையும் கேள்விப்பட்ட சீனியர், சாரிங்க உங்களுக்கு தெரியாம கால் பண்ணிட்டு அப்படின்னு போனையே வச்சிடறாரு. இந்த சமயத்துல கரெக்டா ஜூனியர்காரன் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, சீக்கிரம் வாங்கன்னு சீனியரை கூப்பிடுறான். அவருதான் இவன் மேல கொலவெறியில இருக்காரு. அதனால நெக்ஸ்ட் சீன்லயே அந்த மீட்டிங் ரூம்ல ஜூனியர்காரனை மட்டும் ஒரு செவுத்த பார்த்து உட்கார வச்சிருக்காரு. அப்ப இவங்களும் அந்த இறந்து போன லிம்ம பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஒருவேளை இன்சூரன்ஸ்க்காக கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அவன் பேர்ல இன்சூரன்ஸ் கிடையாது. அப்ப வேற என்ன மோட்டிவ் இருக்கும்? ஏன்னா அவன் பெருசா யாரு கூட பழகிறது இல்ல, அவன் கனெக்ஷன்ஸ்ல ரொம்ப லிமிட்டடா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணும் போது ஜூனியர்காரன் நான் பேசலாமான்னு கேட்கறான். ஆனா சீனியர் இருந்துட்டு வாயை மூடிட்டு இருந்து திட்டி விட்டுறாரு. பட் ஹீரோ பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துறான். அப்ப ஜூனியர் இருந்துட்டு ஏன் ஒருவேளை அந்த கல்பிரேட் இறந்து போன லிம்முக்கு தெரியாதவனா இருக்க கூடாதுன்னு கேட்கும் போது கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, டே நீ ரொம்ப யோசிக்கிற, அப்படி யாராவது வீட்டுக்குள்ள வந்திருந்தா டோரை உடைச்சிருப்பாங்க, இல்ல ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்ததுக்கான ஏதோ ஒரு சைன் இருந்திருப்பாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம மின் இருந்துட்டு அந்த வீட்டுல எதுவுமே திருட்டு போகவே கிடையாது, அப்புறம் எப்படி அன்னோன் பர்சன் வருவாங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப ஜூனியர் இருந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா பொருளையும் அவன் எடுக்கிறதுக்கு வரல, அவனுக்கு தேவையான விஷயத்தை எடுக்கிறதுக்கு ஏன் வந்திருக்க கூடாதுன்னு கேட்கும்போது கடுப்பான சீனியர், தம்பி உன்னை பேச விட்டதே ரொம்ப தப்பா போச்சு, வாயை மூடிட்டு உட்காந்துருன்னு மிரட்டி விட்டுறாரு. சரி இதுக்கு மேல இவனுங்களை பேச விட்டா செட் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு மீட்டிங் இதோட முடிஞ்சது, தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்த வெளியே லீக் அவுட் பண்ணாதீங்க, பர்டிகுலரா யாருமே ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கான்டாக்ட் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சீனியரை பார்த்து சொல்லும் போது அவர் கண்ட்ரோல் இல்லாம எஸ் சார் அப்படின்னு பதிலையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இறந்து போன லிம்மோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு, வேற ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக. அங்க இருக்கிற கிச்சன்ல டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணாம அப்படியே இருக்கு, ஆனா 2 கப்பு மட்டும் வாஷ் பண்ணி கிளீனா இருக்கிறதையும் நோட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் இறந்து போன இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஷெல்ஃப் செவுத்த ஓட்டாம கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறதையும் ஹீரோ நோட் பண்றான்.
மூணாவதா நிறைய சார்கோல் யூஸ் பண்ணதுக்கான ஸ்டெயின்ஸ் அங்க இருக்கு. ஆக்சுவலா இந்த விஷயத்தை அட்டாப்சி பண்ண லேடியும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, சார்கோல் அவன் பாடியில இருந்துச்சுன்னு. கடைசியா இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு டோர் தான் இருக்கு, பேக் டோர் வெளியில போக முடியாது அப்படிங்கறது ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஹீரோ அவனோட இமேஜினேஷன்ல ஓட்டி பார்க்கும் போதுதான் யாரோ வந்து காலிங் பெல் அடிச்சிருக்காங்க, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட். இவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சு 2 பேருமே டீ குடிச்சிருக்கானுங்க. அந்த சமயத்துல தான் வந்த கெஸ்டுக்காரன் பர்பஸ்ஃபுல்லா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி லிம்ம பக்கத்து ரூமுக்கு அனுப்பினவன் அவன் இல்லாத சமயத்தை யூஸ் பண்ணி அவன் குடிக்கிற டீல தான் அந்த பஃபர் ஃபிஷ் பாய்சனை மிக்ஸ் பண்ணிருக்கான். இதை தெரியாத லிம்மும் அதை குடிச்சு அங்கேயே அன்கான்சியஸ் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த முகமூடி போட்டவன் தான் அன்கான்சியஸ்ல இருக்கிற லிம்ம தர இழுத்துட்டு போயிருக்கான். அந்த சமயத்துல அந்த ஷெல்ஃபும் நகர்ந்திருக்கு. ஆனா ஹீரோக்கு புரியாத ஒரே விஷயம், இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போனவன் ஏன் பர்டிகுலரா அந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். ஹீரோக்கு எதுக்கால ஒரு மிரர் மட்டும்தான் இருக்கு. அங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த டே கேர் சென்டர்ல இருந்து வெளியே வந்த மின்னு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு அங்க குழந்தைங்க எல்லாம் விளையாடுற ஒரு குதிரை பொம்மை இருக்குங்க, அதுல விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோவோட வாய்ஸை கேட்டோன்னு 1 நிமிஷம் ஜர்க் ஆயிடுறா. சரிம்மா எந்த இடத்துக்கு இவ்வளவு வேகமா குதிரையில போயிட்டு இருக்கேன்னு கேட்கும் போதுதான், ஆடா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இந்த லிம் இறந்து போனான்ல, நாளைக்கு அவனுக்கு ஃபியூனரல் வச்சிருக்காங்க. இப்ப அவனோட டெத் வேற சூசைட் கேஸ்ல இருந்து மர்டர் கேஸா மாறிடுச்சு. அதனால டைரக்டா போய் அவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே ஹீரோ நானும் வரேன்னு சொல்லிட்டு மின்ன கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. இவளா கார்ல ஃபுட் அந்த வெட்டு வெட்டிட்டு இருக்கான். ஏமா உன்னை பார்த்தா ஃபியூனர்ல இன்ஃபார்ம் பண்ண போற மாதிரி தெரியலையேன்னு கேட்கும் போது, அட நீங்க வேற வயிற்றுச்சல் கிளப்பாதீங்க, காலையில இருந்து சாப்பாட்டுல இவன் கேஸ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல யாரோட உதவி இல்லாம இந்த சிட்டிக்கு வந்தவன் அவனுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி ஒரு வேலையும் தேடி கண்டுபிடிச்சு கடைசியில பாவம் இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டானே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதே மின்னுக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. போனை பேசினவ அப்படியா உடனே நாங்க அங்க வரோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா விஷயம் கேட்கும் போது ஆக்டர் காங் மின் ஜே அவன் பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்றா. இப்ப நம்மளுக்கு அந்த ஆக்டர் தான் காட்டுறாங்க, பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு ஸ்பாட் அவுட் ஆட்டிருக்கு. அவனோட ரசிகைகள்னு நிறைய பேர் சுத்தி நின்று கத்தடி அழுதுட்டு இருக்காங்க. சீனியரும் ஜூனியரும் அங்கதான் இருக்காங்க. பாவம் இந்த ஆக்டரோட பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது ரசிகர்கள் ரொம்ப கொந்தளிச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கண்ணா பின்னான்னு ஓடுறாங்க. சீனியர் தப்பிச்சிடறாரு, ஆனா இந்த கூட்டத்துல ஜூனியர் தான் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் இவங்களோட ஸ்டேஷன்ல உட்காந்து இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜூனியர்காரன் எல்லாத்துக்குமே ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா சீனியர் இருந்துட்டு என்னோட பர்கர்ல ஆனியன் போடக்கூடாது, நீ எத்தனை டைம் தான் சொல்றது, எனக்கு ஒண்ணு இது தேவையில்லை, நீயே சாப்பிட்டுன்னு அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போ கண்ணாடிக்கார ஒரு வீடியோவை பிளே பண்றான். அதுல அந்த ஆக்டர் காங் மின் ஜே அவனோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கு. அப்போ மின் இருந்துட்டு இந்த வீடியோவை யாரோ ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அந்த ஆக்டர் சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம கூட வேலை செய்யறவங்க கிட்ட இவ்வளோ ரூடா பிஹேவ் பண்றது மனிதத்தன்மையே இல்லைன்னு சொல்லும் போது சீனியருக்கு உரைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஜூனியர்காரன் இவனுக்கு பர்கர் வாங்கிட்டு வந்து கொடுத்தும் எனக்கு ஆனியன் இருந்தா பிடிக்காதுன்னு கோவமா திட்டிட்டு திருப்பி கொடுத்தான் பாத்தீங்களா. இப்ப அவனே சாரி சொல்லிட்டு அதை திருப்பியும் வாங்கிக்கிறான். அப்ப மின்ன இருந்துட்டு நேற்று நைட்டு 11 மணிக்கு இந்த வீடியோ ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் விடிய காலையில 3 மணிக்கு தான் அந்த ஆக்டர் காங் மின் ஜே சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஆக்டர் காங் மின் ஜேவோட வீடை தான் காட்டுறாங்க. ஏதோ ரிவர் சைடு ஸ்டார் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேலஸ்ல தான் ஒரு பிளாட்டை வாங்கி ஸ்டே பண்ணி இருந்திருக்கான். இதை கேட்ட உடனே கண்ணாடிக்காரனுக்கு தூக்கி வாரி போடுது. ஆனா யாருக்குன்னு அதை பத்தி ஒன்னும் தெரியல. அட பைத்தியங்களா, சிட்டில எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்குன்னு தெரியுமா, அதோட பிரைஸ் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே கண்ணாடிக்காரன் ஏதோ ரியல் எஸ்டேட் காரனாவே மாறி அந்த பேலஸ்க்காக மார்க்கெட்டிங் பண்றான். நம்ம ஊர்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பேலஸே இதுதான். சொல்ல போனா கொரியாவோட ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அங்கதான் பிளாட் வாங்குவாங்க. இதுவும் கூட தெரியாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாக்குறான். ஹீரோ வந்துட்டு எனக்குமே தெரியாதுப்பா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி கேள்விப்படுறேன்னு சொன்ன உடனேயே இவன் தான் சரியான பச்சோந்தியாச்சே. சரி நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், ஸ்டேட்ஸ்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கீங்க, அது சாதாரண அபார்ட்மெண்ட் தானே, விடுங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியா வந்து உட்காந்துக்கிறான். சீனியருக்கெல்லாம் செம்ம காண்டாயிருது. ஏண்டா நம்மளை அவமானப்படுத்துறோம்னா மட்டும் வாய வாடகைக்கு வாங்கிட்டு வரான், கேப்டனுக்கு மட்டும் இப்படி ஜால்ரா தட்டிட்டு இருக்கான், பேசாம நான் போட்டு தள்ளிட்டுமா அப்படின்னு ஜூனியர்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. மின்னுக்கு வேற கடுப்பாகுது, கொஞ்சம் கேஸை கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் காங் மின் ஜே 47th ஃப்ளோர்ல தான் இருந்தான். எந்த ஃப்ளோர்லயுமே எக்ஸ்டர்னல் விண்டோவை ஓபன் பண்ண முடியாது. அவன் அங்க இருக்கிற டெரஸ்ல இருந்து தான் ஜம்ப் பண்ணிருக்கான். இவன் இருக்கிற ஃப்ளோர்ல இருந்து அந்த டெரஸுக்கு வரணும்னா 2490 அடி நடந்துதான் வந்தாகணும்.
அது மட்டும் இல்லாம அவன் சாகருக்கு முன்னாடி சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல இருந்து ஒரு சூசைட் நோட்டையும் அவன் போஸ்ட் பண்ணி இருந்திருக்கான். இத பத்தி மின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அவ கையில இருக்கிற பெண்ணு ஏடா கூடமா எகிரிட்டு போய் விழுந்துருது. இவ அது தேடிட்டு இருக்கும் போது அங்க டிஸ்பிளேல இத்தனை நேரம் செத்து போனவனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்களா, இவன் மொபைல தான் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாளாட்டு இருக்கு. சோ இவன் மொபைலுக்கு வர நோட்டிபிகேஷன் அங்க டிஸ்பிளேல தெரியுது, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுல உங்களுக்கான 35வது மேட்ச் ரெடியா இருக்குது, இத்தனை நாள் சிங்கிளா இருந்து சீக்கி அடிச்சது போதும், உடனே உங்களுக்கு உண்டான மேட்சை பிடிச்சு கப்பல் ஆகி மிங்கிள் ஆயிருங்க அப்படின்னு ஏதோ மேட்ரிமோனியில இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து ஷாக்ல இருக்கும் போது இன்னும் மின்னு இதை பத்தி எதுவும் தெரியாம அந்த பெண்ணை தான் தேடிட்டு இருக்கா. அதோட நின்றுதான் கூட பரவாயில்ல, இன்னொரு நோட்டிபிகேஷன் ஏதோ மெடிக்கல்ல இவ கவுன்சிலிங் பண்ணிருப்பாளாட்டு இருக்கு. சோ இன்னுமே உங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகல, முக்கி கக்கா போக முடியலன்னா யோசிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு அடுத்த நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக்ல இருக்கும் போது மின்னுக்கு பெண் கிடைச்சிருது. இவ எதையுமே கவனிக்காம இவ்வளவுதாங்க நான் கலெக்ட் பண்ண விஷயமெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறா. எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில இருக்காங்கன்னு இவளுக்கு புரியுது, ஆனா என்ன விஷயம் தெரியல. அப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணிருக்கமா, இப்ப நான் கிரைம் நடந்த இடத்த போய் பார்த்துட்டு வரேன்னு எந்திரிக்கும் போது மின்னு நானும் வரேன்னு கிளம்புறா. இப்பதான் இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கு தெரிஞ்சு போச்சே இவளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு. அதனால எல்லாம் பதறானுங்க, வேண்டாம் வேண்டாம் நீ அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே எந்திரிக்காத, ஹீரோ கூட கண்ணாடிக்காரன் போகட்டும் நீ அங்கேயே உட்காருன்னு சொல்லிடுறானுங்க. ஆனா இவளுக்கு எதுக்கு சொல்றானுங்கன்னே புரியல பாவம். அதுக்கப்புறம் ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் அந்த ஆக்டர் காங் மின்ஜே இருந்தான் பாத்தீங்களா, அவனோட பிளாட்டுக்கு என்டர் ஆகுறானுங்க. அப்ப ஹீரோ கீழே ஒரு கேமரா என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரியும் இன்னொரு கேமரா சைட்ல ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்கிறத நோட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பில்டிங்குள்ள வந்தோடனே லாபியில தேர்டு கேமரா இருக்கிறதையும் ஹீரோ நோட் பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கடுகடுன்னு மூஞ்சியை வச்சிருக்கிற இன்னொரு செக்யூரிட்டி கார்டும் அவன் பக்கத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறதையும் ஹீரோ நோட் பண்றான். அப்போ ஹீரோ கிட்ட வந்த கண்ணாடிக்காரன், கேப்டன் நான் ஃபர்ஸ்ட் போய் செக்யூரிட்டி ஆபீஸை செக் பண்ணிட்டு வரேன்னு போறான். அந்த சமயத்துல லாபியில ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு கையில ஏதோ கவர் வச்சுட்டு என்ட்ரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறத ஹீரோ நோட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கான்மின்ஜியோட ரூமுக்கும் வந்துடுறான். வீடு அநியாயத்துக்கு பெருசா இருக்குங்க, உள்ளேயே ஆபீஸ் ரூம் மாதிரி செட்டப் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அப்ப ஹீரோ அங்க இருக்கிற டஸ்ட்பின்னை செக் பண்ணும் போது 2 காஸ்ட்லியான சரக்கு அடிச்சிருக்கானுங்க, காலி பாட்டில் மட்டும்தான் கிடக்குது. அப்படியே ஒவ்வொரு இடத்தையா நோட்ட விடுறான். ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்க்கணுமே, அடுக்கி வச்ச அடகு கடை மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டா நீட்டா கிளீனா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து வச்ச சாம்பார் முந்தா நேத்து வச்ச புளிக்குழம்பெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ்ல இல்லைங்க. ஃப்ரிட்ஜை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க இருக்கிற பால்கனில போய் பாக்குறான். பால்கனி அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ரூம்ஸ் செக் பண்ணா கிட்டத்தட்ட எல்லா போட்டோஸ்லயும் காங் மின்ஜே அந்த சிஇஓ கூட தான் இருந்திருக்கான். சோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கானுங்க அப்படின்னு ஹீரோக்கு புரியுது. அப்ப கரெக்டா கண்ணாடிக்காரங்க வந்துடுறான். ஏதோ இங்க இருக்கிற ரெசிடென்ட் எல்லாம் பெரிய பெரிய ஆளுகளாமா, பிரைவசி காரணமா ஃபுட்டேஜ் எல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டானுங்க, நான் கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வரான். சிட்டிக்கு நடுவுல இவ்வளோ பெரிய வீடை பார்க்கும்போது கண்ணாடிக்காரனே வாயை பொழந்துடுறான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு கண்ணாடிக்காரங்கிட்ட, எனக்கு என்னமோ காங் மின்ஜேக்கு ஹைட்னா பயம்னு நினைக்கிறேன், அவன் அந்த அளவுக்கு பால்கனியை யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ரூம்ஸ். ஸோ 47th ரூம்ல இருந்து தான் பெரிய பெரிய ரூமே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா இவன் 47 வாங்கியிருக்கானா, இவனுக்கு ஹைட்னா பயம் தானே அப்படின்னு கரெக்டா சொல்றான். அப்ப கரெக்டா யாரோ கதவை தட்டுறாங்க. கண்ணாடிக்காரனுக்கு பயம் வந்துருது. அவன் ஹீரோவை பார்த்து, நீங்க இங்கேயே சேஃப்டியா இருங்க, என்ன ஆனாலும் சரி என்னை தாண்டி தான் உங்களை தொடரணும் அப்படின்னு பம்பி வந்து கதவை திறந்தா அங்க ஒரு டெலிவரிக்காரன் காஃபி கொண்டு வந்திருக்கான். ஏன்னா ஹீரோ தான் கீழே நோட் பண்ணிட்டாரு, ஒரு டெலிவரிக்காரன் கீழே கவரோட ஒரு என்ட்ரி போட்டுட்டு இருந்தது. அதனால ஹீரோவும் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கான். ஸோ கண்ணாடிக்காரனும் அதை சந்தோஷமா வாங்கி குடிக்கலான்னு போகும்போது ஹீரோ வந்துட்டு நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்பிக்கோங்கன்னு சொல்றான். இவனுக்கு ஒன்றும் புரியல. அட இல்லப்பா, எனக்கு பிடிச்ச டிவி ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, நான் வரக்கு லேட் ஆகும், அதனால நீங்க கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்ணாடிக்காரனும் சரின்னு கிளம்பிடுறான். ஆனா இது அவனால ஏத்துக்கவே முடியல. எப்படா ஒருத்தனால கிரைம் நடந்த இடத்துல உட்காந்து டிவி பார்க்க முடியும் அப்படின்னு முணங்கிட்டே வரும்போது அந்த டெலிவரி மேன் இன்னும் கிளம்பலையாட்டு இருக்கு. இந்த பஞ்சத்துல அடிப்பட்ட பன்னிக்குட்டி வேற அந்த டெலிவரிக்காரங்கிட்ட வந்து, ஏன்டா 2 காஃபி வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு ரிவார்ட் பாயிண்ட் எல்லாம் கிடைக்கணும்ல, எனக்கு குடுறான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சீனியர் கிட்ட இருந்து கண்ணாடிக்காரனுக்கு கால் வருது. டே நாங்க கில்லரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பார்த்தா நெக்ஸ்ட் சீன்லயே கடையிலிருந்து வெளியே வர ஒருத்தனை வாட்ச் பண்ணிட்டு சீனியர் கண்ணாடிக்கார மின் 3 பேர் ஒரு கார்ல ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப இந்த சீனியர் வயசான காலத்துல கையை வச்சுட்டு சும்மா இல்லாம அங்க பறக்கிற ஈய அடிக்கிறேன்னு கார்ல இருந்து லைட் ஆன் பண்ணி விட்டுறாரு. இப்போ ஒருத்தனை சந்தேகப்பட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த சஸ்பெக்ட் கரெக்டா அங்கதான் நடந்து வந்துட்டு இருக்கான். இதுக 3களும் லைட் ஆஃப் பண்றங்கிற பேர்ல ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுதுங்க.
ஒரு கட்டத்துல அந்த லைட்டை கட்டாய் கீழே தொங்க ஆரம்பிச்சிருது. கடுப்பான சீனியரும் இந்த லைட்டை போட்டு ஒரு குத்துனதுல லைட் மறுபடியும் பிக்ஸ் ஆயிக்குது. ஆனா இவங்க எந்த சஸ்பெக்ட சைலண்டா ஃபாலோ பண்ண வந்தாங்களோ அவனே காருக்கு வெளியே நின்று இவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இவங்க போலீஸ்காரங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருது. உட்ரா ஜூட் அப்படின்னு தலைதறிக்க ஓடுறான். இவங்களும் விரட்டுறாங்க. அதுலயும் முன்னையெல்லாம் பார்க்கணுமே, ஏதோ அத்லெட் ரேசிங் ஓடுற மாதிரி ரெடி ஆகி காட்டுத்தனமா ஓடுறான். அங்கதான் ரோடு மேடும் பள்ளவுமா இருக்குமே. சீனியர்னாலையும் கண்ணாடிக்காரனாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல துரத்த முடியல. ரொம்ப டயர்டாயிடுறாங்க. ஆனா மின்னு விட்டு கொடுக்காம துரத்துறா. அப்ப அந்த சஸ்பெக்ட்காரன் வேற ஓடிட்டு இருக்கும் போதே ஆன் தி வேல ஒரு டூல்ஸை பிக்கப் பண்ணிக்கிறான். ஆனா மின்ன அவன் மேல அடிச்ச டைவ்ல அந்த டூல்ஸ் அவ கையில போயிருது. இருந்தாலும் ஒரு பொம்பளை கையில அடி வாங்க கூடாதுடான்னு சொல்லிட்டு எனக்கு கிக் பாக்ஸிங் எல்லாம் தெரியுமான்ட்டு ஏதோ டெமோலாம் கொடுத்துட்டு இருக்கான். இவனை பேச விட்டதே தப்புடா அப்படின்னு மின்ன அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த கண்ணை ஒரே அமுத்துதான். பயபுல சாக்காய் விழுந்துடுறான். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சீனியரும் கண்ணாடிக்காரனும் அந்த இடத்துக்கே வந்து சேர்றானுங்க. அதே சமயத்துல ஹீரோவை காட்டுறாங்க. இவன் தான் ஏதோ டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் காங்மின் ஜேவோட வீட்டுல தானே இருக்கான். இவனுக்கே அந்த டிவி ப்ரோக்ராம் போர் அடிச்சிருச்சாட்டு இருக்கு. அட போங்கடான்னு மொபைல் எடுத்து நோண்டும் போது தான் அங்க இருக்கிற டேபிள் கடியில ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பொருள் இருக்கிறத நோட் பண்றான். நம்ம ஹீரோ தான் எங்க போனாலும் அங்க என்னென்ன நடந்திருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்ப்பானே. சோ அதே மாதிரி இங்க என்ன நடந்திருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்க்கறான். அதுல காங்மின் ஜே கூட யாரோ இந்த வீட்டுல சண்டை போட்டிருக்காங்க. அப்பதான் இந்த பொருள் தெரிச்சிட்டு வந்து இங்க விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வாங்கின அடியில காங்மின் ஜேவும் இங்க விழுந்து அன்கான்சியஸ் ஆயிருக்கான்னு ஹீரோக்கு தெரியுது. அதனால ஹீரோவும் ப்ரூஃபுக்காக அந்த பொருளை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அந்த சமயத்துல கரெக்டா ஜூனியர் காரங்கிட்ட இந்த ஹீரோ கால் வருது. இவன் தான் முட்டி போட்ட மூஞ்சூரேலி மாதிரி ஒரு டேபிள் கடியில பூந்திருக்கானே. சரி கால் அட்டன் பண்ணிட்டு வெளியே வர பார்க்கும் போது அந்த டேபிள்ல மண்டை முட்டிருது. அந்த வலி தாங்க முடியாம ஹீரோ வர உஷ் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுறான். இப்ப கால் பண்ணிருக்கிற ஜூனியர் காரனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு சஸ்பெக்ட விரட்டினாங்க பாத்தீங்களா, அவனை விசாரணைக்காக புடிச்சிட்டு வந்துட்டாங்களாட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்கிற ஜூனியர் காரனும் ஷாக் ஆகுறான். சீனியர் இருந்துட்டு என்னடா சொன்னாரு கேப்டன் கேட்கும் போது உஷ்ன்னு சொன்னாருன்னு சொல்றான். இவங்க யாருக்கும் ஒன்னும் புரியல. டே கேப்டன் என்ன சொன்னாரு முழுசா சொல்றான்னு கேக்குறாரு. அவன் தான் அடிப்பட்ட வழியில கத்தனானே, இவன் அதை அப்படியே ரிப்பீட் பண்றான். ஓ உஷ்ன்னு சொன்னாரு அப்படின்னு. இத கேட்கிற எல்லாருமே மாத்தி மாத்தி உஷு உஷுன்னு இருக்கானுங்க. பாவை போறதுன சஸ்பெக்டா கூட்டு வந்தானுங்க பாத்தீங்களா, அவளும் கூட உஷ்ன்னு உட்காந்துருக்கான். கடைசியா ஜூனியர் காரன் நம்மளை பார்த்து உஷ்ன்னு சொல்றானுங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்றானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.